எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அப்புறம் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு இது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்பேஸ் லொகேட்டட்? அப்போ இன்ஸ்பேஸ்னா என்ன? இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஸோ இது என்னது அப்படின்னா, இப்போ ஸ்பேஸ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் யார் லான்ச் பண்ணுறாங்க? எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் இஸ்ரோ. இப்போ இதில் நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும், அவங்களையும் ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் என்னது? இன்ஸ்பேஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2022 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எஸ்பெஷலி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுறதுக்காக. எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எங்கே இருக்குன்னா அஹ்மதாபாத்ல தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் லொகேட்டட்? இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது எந்த ட்ரீட்டிலனா? ட்ரீட்டி ஆஃப் பர்ன். ட்ரீட்டி ஆஃப் பர்ன் எப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு, சைன் பண்ணாங்கன்னா 1874 சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்டி தெரிஞ்சாலே நீங்கள் எழுதிடலாம். இப்போ அது எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்? எக்ஸாக்ட்லி பர்ன், சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் அமாங் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் பிரசன்ட்? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்பால் அப்படின்னு நிறைய படத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த இன்டர்பால் தான் கேட்குறாங்க அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லயான் இங்கே தான் இருக்குது. இப்போ ரோமில் ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? FAO. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோமில் தான் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம யூனிசெஃப் சைல்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், இது எங்க இருக்கு? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா நியூயார்க்ல தான் இருக்கு. இது 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாரிஸ்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஒன் அமாங் தட் இஸ் யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு. யுனெஸ்கோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த FAO எஸ்டாப்ளிஷ் பண்ண அதே வருஷம் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த இன்டர்பால் 1923 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்பாலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் என்னது? லயான். அடுத்த கொஸ்டின் போகலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்? இப்போ எப்படி இந்தியாவோட பீனல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்னது? சுப்ரீம் கோர்ட். இப்போ அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேர்ல்ட் லெவலில் இப்போ இன்டர் கண்ட்ரிஸ், இப்போ இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா இவங்க யார்கிட்ட போவாங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போவாங்க. இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்க, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹேக் இங்கே தான் இருக்கு. ஹேக் எங்க இருக்குன்னா நெதர்லாண்ட்ஸ். இது ஒரு UN ஏஜென்சி. ஸோ UN யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஏஜென்சி. இப்போ நீங்கள் இந்த யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லவும் யுனைடெட் நேஷன்ஸ், UK, USA எல்லாம் யுனைடெட்னு இருக்கும். ஆனால் இது ரெண்டும் கண்ட்ரீஸ். யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது USA, அதாவது நம்ம நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. யூஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆனால் இதுக்கும் யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்னன்னா குரூப் ஆஃப் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். கிட்டத்தட்ட 196 கண்ட்ரீஸ் காமனாக ஒரு இயர்லி மீட் பண்ணி நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி நிறைய முடிவுகளை எடுப்பாங்க. அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ். இவங்களுக்கு கீழே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த யுனெஸ்கோ, யூனிசெஃப், அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் இதோட பார்ட் ஆஃப் ஆர்கன் ஆஃப் UN அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸுங்கிறது வேற, UK, USAங்கெல்லாம் அதில் அது ஜஸ்ட் இட்ஸ் எட் அனதர் கண்ட்ரி. இந்தியா,
பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி அதுவும் ஒரு நாடு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ எப்படி இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யூஎன் ஏஜென்சின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னொரு ஒரு வேர்ல்ட் லெவல்ல, குளோபல் லெவல்ல ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு. அதை வந்து நம்ம பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுங்கிறது நான் யூஎன் ஏஜென்சி. இவங்க யூஎன் ஏஜென்சி கிடையாது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸும் சேம் இங்கே தான் இருக்கு, ஹேக், நெதர்லாண்ட்ஸ் இங்கே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்னொன்று பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹேக், அதே மாதிரி தான் பிசிஏ, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் ஹேக்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் லொகேட்டட்? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அது வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில தான் இருக்கு. இப்போ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1951லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இது படிக்கிறப்போ இன்னொரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கலாம். யாருன்னு, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாரு அப்படின்னா பிசி மஹலனோபிஸ். இவரோட பர்த்டேவை தான் நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். அப்போ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே எப்போனா 29th ஜூன். ஸோ 29th ஜூன் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அது ஏன் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேனா இட் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பிசி மஹலனோபிஸ். அடுத்து பாருங்க. Which of the following place was the headquarters of Annie Besant's Home Rule League? ஆனி பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக். இப்போ ஹோம் ரூல் லீக்னா 2 பேர் ஹோம் ரூல் லீக்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து திலக், பாலகங்காதர் திலக் இருக்காங்கல்ல அவங்க. இவங்களோட ஹோம் ரூல் லீக் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் ஆனி பெசன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த திலக்கோட ஹோம் ரூல் லீக் அது வந்து மகாராஷ்டிரன் ரீஜியன்ல சென்டர் ஆயிருக்கும். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா ஏப்ரல் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதே வருஷமே ஆனி பெசன்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த மாசம் அப்படின்னா செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இங்க மெட்ராஸ். ஆனி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ண ஹோம் ரூல் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மெட்ராஸ்ல தான் இருக்கு, எஸ்பெஷலி அடையார். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் வந்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா ஆனி பெசன்ட் ஹர்செல்ஃப். அவங்க தான் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அருந்தேல், இவர் வந்து செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. அப்புறம் பிபி வாடியா, இவர் வந்து ட்ரெஷரரா இருந்திருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த 3 பேருமே ரிலேட்டட் டு ஹோம் ரூல் லீக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹோம் ரூல் லீக் அப்பதான் வந்து ஆனி பெசன்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அரெஸ்ட்டை அப்போஸ் பண்ணி தான் சுப்பிரமணியனார் அவர் வந்து தன்னோட நைட்ஹுட ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. BCCI is the national governing body for cricket in India, which has its headquarters in. அப்ப national governing body for cricket in India எது? BCCI. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி எந்த ஸ்டேடியம்? வான்கதே ஸ்டேடியம் இங்கதான் இருக்கு. இங்கதான் பிசிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which organization has its headquarters in Washington DC? வாஷிங்டன் டிசி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் அதை ஹெட் குவார்ட்டரா வச்சிருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பிட்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வேர்ல்ட் பேங்க் பார்த்தோம்ல, வேர்ல்ட் பேங்க், IMF, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் 2தோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே வாஷிங்டன்ல தான் இருக்கு. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. இது எந்த ஆர்கனைசேஷனோட சப்? வேர்ல்ட் பேங்கோட ஒரு பிரான்ச் தான். மிகா. அடுத்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அகெயின் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ ILO இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் யூஎன் ஏஜென்சி தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவால இருக்கு.
ஜெனீவா எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. அப்போ இந்த கொஸ்டினுக்கு இது ரெண்டுமே சரியான ஆன்சர். மிகாவும் சரி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் சரி, இது ரெண்டுத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வாஷிங்டன் டிசியில தான் இருக்கு. யுஎஸ்ஏவோட கேபிட்டல் என்னது? வாஷிங்டன் டிசி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was the headquarter of National Dairy Research Institute shifted to Karnal? இப்போ இந்த கர்னல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. அப்போ இந்த நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு இப்போ நம்ம சொல்றோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எப்போ? 1923 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பெங்களூர்ல. ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து 1955ல கார்னல் ஹரியானாக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இது எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே தான் இந்த நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பார்க்லேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இஸ் லொகேட்டட்? ஸோ பார்க்லேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன்ல தான் இருக்கு. இது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு நம்ம அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. மீதி இருக்கிற யூஎன் ரிலேட்டடானது, இந்தியாவில் இருக்கிற பப்ளிக் செக்டர் ரிலேட்டடானது, இஸ்ரோ இது ரிலேட்டடான ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.